மாவட்டமும் உள்ளடங்கி இருக்கின்றன. கரூர் உட்பட 12 மாவட்டங்களில் புற்றுநோய் கண்டறிவதற்கான இந்த சிறப்பு திட்டத்தினுடைய விரிவாக்கம் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் கண்டறிதலும், 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் கண்டறிவதற்கான அந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வும் இன்று விரிவாக்கத்தினுடைய தொடக்க விழா நடைபெற்றிருக்கின்றன. உருவாக்கக்கூடிய அளவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் அனைத்து துறைகளும் இணைந்து அதற்கான முன்னேற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அந்த பணியினுடைய விரிவாக்கத்தை இன்று நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம். கிடையாது, ஏழை மக்களுக்கான, அடித்தட்டு மக்களுக்கான, அவருடைய வாழ்வினுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக மாநில முதலமைச்சர்கள் இந்த சிறப்பு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய ஒட்டுமொத்தமாக மக்கள் மாநில முதலமைச்சர்களுக்கு தொடர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். மருத்துவத்துறை என்பது ஒரு சிறப்பான சேவையை இதன் மூலம் மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். சிகிச்சை எடுக்கிறோம். யாராவது பாதிப்பு இருந்ததுன்னா அதனுடைய மேல் சிகிச்சை அரசே செய்வதற்கான ஏற்பாடுகளை முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கின்றன. இடத்திற்கான நிதிகள் 7 கோடி ரூபாயும் முதலமைச்சரே கொடுத்திருக்கிறாங்க. விரைவில் அந்த கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கின்றன. 7 கோடி ரூபாய் இடத்திற்கு, கல்லூரி கட்டுவதற்கு 76 கோடி ரூபாய், ஏறத்தாழ மொத்தம் 84 கோடி வருது. எல்லாம் சேர்த்து இடத்திற்கும் கல்லூரிக்கும் சேர்த்து 84 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர் வழங்கியிருக்காங்க. ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் நிதி தேவை. அந்த நிதிகளை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்கள் தான் அந்த நிதிகளை கொடுத்து கல்லூரியை தந்து கரூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஒரு வளர்ச்சி ஆறு மாதத்துக்கு இந்த செக்அப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாயிலாம் வந்து அரசு வந்து குணமாகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம குணப்படுத்தும். அது வந்து இப்போ இந்த நம்ம அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து 15 பேராத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தும். கை கால் பிடிக்கவே முடியல. ப்ரெஷர் இருக்காமல் இருக்கு.